அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்கலைக்கழகம் செல்லும் மாணவருக்கான உதவி திட்டம் ஒன்று வழங்குவதற்காக வருகை தந்துள்ளோம். இந்த உதவி திட்டமானது புங்குடுதீவைச் சேர்ந்த சுவிஸ் லுக்சன் மாநிலத்தை வசித்து கொண்டிருக்கின்ற சதானந்தம் வசந்தமாலா அவர்களின் செல்வ புதல்வி இசாலினி அவர்களின் நிதி பங்களிப்புடன் இந்த வேலை திட்டமானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இசாலினி அவர்கள் இந்த பல்கலைக்கழக மாணவருக்கு 2 வருடம் கல்வி கற்பதற்கான உதவி திட்டம் ஒன்று வழங்கி கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் இன்று பல்கலைக்கழகம் செல்ல உள்ள மாணவருக்கு தேவையான பொருட்களையும் மற்றும் அவரின் செலவுக்காக 20,000 ரூபா பணமும் வழங்கியுள்ளார். மொத்தமாக 50,000 ரூபா பண உதவியும் வழங்கியுள்ளார். அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு இந்த சதானந்தம் குடும்பமானது பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை பல வருட காலமாக புலம்பெயர் உறவாக இருந்து கொண்டு தாயகத்திலே உள்ள மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் துர்க்கை அம்மன் அறக்கட்டளையுடன் பல வருட காலமாக பயணித்து கொண்டு வருகின்றார். பல உதவி திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றார். அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு இந்த பல்கலைக்கழக மாணவர் மிகவும் வறுமைப்பட்டவர். அவரின் முயற்சியால், அவரின் தாயின் முயற்சியாலே தன்னுடைய கல்வி நடவடிக்கையை மேற்கொண்டு சிறப்பான முறையிலே பல்கலைக்கழகம் செல்ல உள்ளார். அவருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு சதானந்தம் வசந்தமாலா புதல்வி ஷாலினி அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு தொடர்ச்சியாக எங்கள் துர்க்கையம்மனுடன் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொள்வதோடு உங்களுடன் அனுப்பப்படுகின்ற பணங்கள் அனைத்தும் சரியான முறையில் மக்களை சென்றடையும் என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த சதானந்தம் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த நான் இம்முறை காப்புத்தர பரீட்சையில் சித்தியடைந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் இணைந்த சுகாதார விஞ்ஞான பிரிவில் கல்வி வைக்க தெரிவாகியுள்ளேன். எனது குடும்ப கஷ்ட நிலையை அறிந்து எனது படிப்பிற்காக சுவிஸில் வசிக்கும் இசாலினி அக்கா அவர்கள் எனது 2 வருட கல்வி நடவடிக்கைக்காக அவரது நிதி பங்களிப்பை தந்துள்ளார். அவருக்கு எனது குடும்பம் சார்பாகவும் நானும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பல்கலைக்கழகம் செல்வதற்காக இன்று அதற்கு தேவையான 30,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களையும் மற்றும் மற்ற தேவைகளுக்காக 20,000 ரூபாய் பணத்தையும் எனக்கு அன்பளித்துள்ளார். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.